எதிர்பார்க்கலால எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அகமதாபாத்ல போய் இந்திய ஜெயிப்பானுங்கனே. வரலாறு வெற்றி, என்ன மாதிரி வெற்றி. மொத்தத்துல நம்ம தான், எல்லா இடத்துலயுமே நம்ம தான், இந்தியா தான் தூக்கி காமிச்சிருக்கானுங்க வேர்ல்டு கப்ப. என்ன இந்த சஞ்சய் சாம்சன் போட்டு பிரி வெடிக்கிறான். நாக் அவுட் மேட்ச் 3 மேட்சை போட்டு பிரிச்சிருக்கான். மொத்தத்துல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ஆள் தான். அதுக்கு பிறகு எப்படியோ அபிஷேக் சர்மா பேக் டு ஃபார்ம். நானே என்னடா இப்படி ஆடுறானுங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். பவர் பிளேல விக்கெட்டே விடாம ஆடுறானுங்க. அடுத்தது இஷான் கிஷன் வந்தாலும் சரவில்லா வர்ற எல்லாரும் வெட்டிக்கிறானுங்கயா. அடுத்தது நம்ம சிவம் துபே சொல்லவா வேணும். சர்லார் குட்டி 8 பால் 26 ரன்னு. இந்த டைம் சிஎஸ்கே மில்லாட்டு ஸ்ட்ராங்கே. நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கேவே இந்த டைம் ஸ்ட்ராங்கா. சஞ்சு சாம்சன், சிவம் துபே, இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டாளமே இருக்கு. எப்படியோ அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டான். எப்போ இந்த சாம்பியன்ஸ் பட்டம் அடிச்சிடலன்ட்டு எனக்கு தலகால் ஓடாம குதிச்சிட்டு இருக்கேன். பிளேயர் ஆஃப் டோர்னமெண்ட் யாரு? நம்ம சஞ்சு சாம்சன் தான். எது ஃபைனல் அகமதாபாத்ல 254 ரன்னு. எப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கெல்லாம். சத்தியமா இந்த டோர்னமெண்ட்ல இந்த அளவுக்கு ஆடாத இந்திய டீம் ஃபைனல்ல சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எல்லாம் பட்டையை கலப்புறானுங்க. முக்கியமா அக்சர் பட்டேல் பவுலிங்லயும் சரி, கேட்சிங்லயும் சரி, ஃபீல்டிங்லயும் சரி, பையன் சும்மா திரிக்கிறான். நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், டாஸ்லயே நியூசிலாந்து மேட்சை தோத்துட்டாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணானுங்க, போட்டு விடுன்னு பிரிச்சு விட்டானுங்க. பவுலிங்னே அதே மாதிரிதான். சும்மாவா சொல்லணும். பூமரா இருக்கான், அக்சர் பட்டேல் இருக்கான், வருண் சக்கரவர்த்தி இருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்து மேட்சை முடிச்சு பக்காவா கொடுத்துட்டானுங்க. 254 ரன்னு அடிக்கிற ரன்னா பொட்டலம் போட்டானுங்க. மொத்தத்துல இந்தியா மொத்தமா 3ஆவது டைம் சாம்பியன்ஸ் அடிச்சுட்டானுங்க. மொத்தத்துல வேர்ல்டு கப்பையும் தூக்கி காட்டிட்டானுங்கப்பா.